بسم الله الرحمن الرحيم ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. அத்தியாயம் அல் அன்கபூத். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 69. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று மட்டும் கூறுவதனால் விட்டுவிடப்படுவார்கள், மேலும் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ன? உண்மையில் இவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் நாம் சோதித்திருக்கின்றோம். அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டியுள்ளது உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை. أَمْ حَسِبَ الَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ أَن يَسْبِقُونَا سَاءَ مَا يَحْكُمُونَ. தீமைகளை செய்வோர் நம்மை மிகைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்ன? அவர்கள் எடுக்கும் தீர்மானம் மிகவும் மோசமானதாகும். من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت وهو السميع العليم. ومن جاهد فإنما يجاهد لنفسه إن الله لغني عن العالمين. والذين آمنوا وعملوا الصالحات لنكفرن عنهم سيئاتهم ولنجزينهم أحسن الذي كانوا يعملون. அல்லாஹுவின் சந்திப்பை எதிர்பார்த்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்தே தீரும். மேலும் அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். எவன் ஜிஹாத் செய்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே அதனை செய்கின்றான். சின்னமாக உலக மக்களை விட்டு அல்லாஹ் தேவைகள் அற்றவன். மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களின் தீமைகளை நாம் களைந்து விடுவோம். மேலும் நாம் அவர்களுக்கு அவர்களின் அழகிய செயல்களுக்குரிய கூலியையும் வழங்குவோம். وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حُسْنًا وَإِنْ جَاهَدَاكَ لِتُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا إِلَيَّ مَرْجِعُكُمْ فَأُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ.
وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَنُدْخِلَنَّهُمْ فِي الصَّالِحِينَ. தன்னுடைய தாய் தந்தையரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம். ஆனால் எதை, அதாவது எந்த கடவுள் எனக்கு இணையானது என்பதை நீ அறிய மாட்டாயோ அதனை எனக்கு இணையாக்கும்படி அவர்கள் உன்னை வற்புறுத்தினாலோ அவர்களுக்கு நீ கீழ்ப்படியாதே. என்னிடம்தான் நீங்கள் அனைவரும் திரும்பி வர வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அவற்றை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்திருப்பார்களோ அவர்களை நாம் சின்னமாக சான்றோர்களுடன் சேர்த்து விடுவோம். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ وَلَئِن جَاءَ نَصْرٌ مِّن رَّبِّكَ لَيَقُولُنَّ إِنَّا كُنَّا مَعَكُمْ أَوَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِمَا فِي صُدُورِ الْعَالَمِينَ وَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَلَيَعْلَمَنَّ الْمُنَافِقِينَ. மனிதர்களில் சிலர் உள்ளனர், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆயினும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டால் மக்கள் தரும் இந்த சோதனையை அல்லாஹ்வுடைய தண்டனை போன்று கருதிவிடுகின்றார்கள். ஆனால் உம்முடைய இறைவனிடமிருந்து வெற்றியும் உதவியும் வந்துவிடுமாயின் இவர்களே கூறுவார்கள், சின்னமாக நாங்கள் உங்களுடன் தானே இருந்தோம் என்று. உலக மக்களின் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனன்றோ? மேலும் அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டியுள்ளது நம்பிக்கை கொண்டவர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்பதை. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا اتَّبِعُوا سَبِيلَنَا وَلْنَحْمِلْ خَطَايَاكُمْ وَمَا هُمْ بِحَامِلِينَ مِنْ خَطَايَاهُمْ مِنْ شَيْءٍ إِنَّهُمْ لَكَاذِبُونَ وَلَيَحْمِلُنَّ أَثْقَالَهُمْ وَأَثْقَالًا مَعَ أَثْقَالِهِمْ وَلَيُسْأَلُنَّ يَوْمَ الْقِيَامَةِ عَمَّا كَانُوا يَفْتَرُونَ. இந்நிராகரிப்பாளர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம், நீங்கள் எங்களுடைய வழியை பின்பற்றுங்கள், உங்களுடைய பாவங்களை நாங்கள் சுமந்து கொள்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். உண்மை யாதெனில் அவர்களின் பாவங்களிலிருந்து சிறிதளவு கூட இவர்கள் சுமந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லர். நிச்சயமாக இவர்கள் பொய் சொல்கின்றார்கள். ஆம், இவர்கள் தங்களுடைய சுமைகளையும் சுமப்பார்கள், தங்கள் சுமைகளுடன் வேறு பல சுமைகளையும் சுமப்பார்கள். மேலும் இவர்கள் புனைந்துரைக்கின்றவற்றை பற்றி மறுமை நாளில் சின்னமாக விசாரிக்கப்படுவார்கள்.
وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَلَبِثَ فِيهِمْ 1000 سَنَةٍ إِلَّا 50 عَامًا فَأَخَذَهُمُ الطُّوفَانُ وَهُمْ ظَالِمُونَ فَأَنْجَيْنَاهُ وَأَصْحَابَ السَّفِينَةِ وَجَعَلْنَاهَا آيَةً لِلْعَالَمِينَ நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் 50 குறைய 1000 ஆண்டுகள் அவர்களிடையே வாழ்ந்தார். இறுதியில் அவர்கள் கொடுமை புரிந்து கொண்டிருக்கவே வெள்ளப்பெருளையும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பின்னர் நூகையும் கப்பலில் ஏறியவர்களையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம். மேலும் அதனை உலகத்தார் அனைவருக்கும் ஒரு படிப்பினைக்குரிய சான்றாக்கி விட்டோம். وَإِبْرَاهِيمَ إِذْ قَالَ لِقَوْمِهِ اعْبُدُوا اللَّهَ وَاتَّقُوهُ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ إِنَّمَا تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ أَوْثَانًا وَتَخْلُقُونَ إِفْكًا إِنَّ الَّذِينَ تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ لَا يَمْلِكُونَ لَكُمْ رِزْقًا فَابْتَغُوا عِندَ اللَّهِ الرِّزْقَ وَاعْبُدُوهُ وَاشْكُرُوا لَهُ إِلَيْهِ تُرْجَعُونَ وَإِن تُكَذِّبُوا فَقَدْ كَذَّبَ أُمَمٌ مِّن قَبْلِكُمْ وَمَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ மேலும் இப்ராஹீமை நாம் அனுப்பினோம். அப்போது அவர் தம்முடைய சமூகத்தாரிடம் கூறினார், அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், மேலும் அவனுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்களாயின் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் பூஜிப்பவை அனைத்தும் வெறும் சிலைகள்தாம். மேலும் நீங்கள் பொய்யை இட்டுக்கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வை விடுத்து யாரையெல்லாம் நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அவர்கள் உண்மையில் உங்களுக்கு எந்த ஒரு உணவையும் அளிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை. உணவை அல்லாஹ்விடமே கேளுங்கள், மேலும் அவனுக்கே அடிபணியுங்கள், மேலும் அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள். அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். மேலும் நீங்கள் பொய்யென வாதிட்டால் உங்களுக்கு முன்னர் பல சமூகங்கள் பொய்யென வாதிட்டிருக்கின்றன. மேலும் தூதை தெளிவுற எடுத்துரைப்பதை தவிர தூதர் மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை. أَوَلَمْ يَرَوْا كَيْفَ يُبْدِئُ اللَّهُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ அல்லாஹ் எவ்வாறு முதன்முறையாக படைக்கின்றான் என்பதையும் பிறகு எவ்வாறு அதை மீண்டும் படைக்கின்றான் என்பதையும் அவர்கள் என்றுமே கவனித்ததில்லையா? மீண்டும் படைப்பது என்கிற இந்த பணி திண்ணமாக அல்லாஹ்வுக்கு எளிதானதாகும். قُلْ سِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ بَدَأَ الْخَلْقَ ثُمَّ اللَّهُ يُنشِئُ النَّشْأَةَ
الْآخِرَةِ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ يُعَذِّبُ مَن يَشَاءُ وَيَرْحَمُ مَن يَشَاءُ وَإِلَيْهِ تُقْلَبُونَ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ وَالَّذِينَ كَفَرُوا بِآيَاتِ اللَّهِ وَلِقَائِهِ أُولَئِكَ يَئِسُوا مِنْ رَحْمَتِي وَأُولَئِكَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ இவர்களிடம் கூறும், பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள், எவ்வாறு அவன் முதன்முறையாக படைத்துள்ளான் என்று. பின்னர் அல்லாஹ் இன்னொரு தடவையும் வாழ்வை நல்குவான். சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன். தான் நாடுபவர்களை தண்டிப்பான், தான் நாடுவோர்க்கு கருணை புரிவான். அவன் பக்கம்தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பூமியிலும் வானத்திலும் நீங்கள் அவனை இயலாமையில் ஆக்கக்கூடியவர்கள் அல்லர். அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு பொறுப்பாளரும் உதவியாளரும் உங்களுக்கு இல்லை. எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்து விட்டிருக்கின்றார்கள். மேலும் துன்புறுத்தும் தண்டனை அவர்களுக்கு இருக்கின்றது. فَمَا كَانَ جَوَابَ قَوْمِهِ إِلَّا أَن قَالُوا اقْتُلُوهُ أَوْ حَرِّقُوهُ فَأَنْجَاهُ اللَّهُ مِنَ النَّارِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يُؤْمِنُونَ பிறகு இப்ராஹீமுடைய சமூகத்தார் அளித்த பதில் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. கொன்றுவிடுங்கள் அவரை அல்லது எரித்து விடுங்கள் அவரை. இறுதியில் அல்லாஹ் அவரை நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொண்டான். சின்னமாக இறை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன. وَقَالَ إِنَّمَا اتَّخَذْتُم مِّن دُونِ اللَّهِ أَوْثَانًا مَّوَدَّةَ بَيْنِكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا ثُمَّ يَوْمَ الْقِيَامَةِ يَكْفُرُ بَعْضُكُم بِبَعْضٍ وَيَلْعَنُ بَعْضُكُم بَعْضًا وَمَأْوَاكُمُ النَّارُ وَمَا لَكُم مِّن نَاصِرِينَ மேலும் அவர் கூறினார், உலக வாழ்க்கையில் அல்லாஹுவை விடுத்து உருவச் சிலைகளை நீங்கள் உங்களிடையே அன்பு செலுத்துவதற்கு சாதனமாக்கிக் கொண்டுள்ளீர்கள். ஆயினும் மறுமை நாளில் நீங்கள் ஒருவரையொருவர் மறுத்துரைத்து ஒருவரையொருவர் சபித்துக் கொள்வீர்கள். மேலும் நெருப்பு உங்களின் இருப்பிடமாக அமையும். உங்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார். فآمن له لوط وقال إني
مهاجر إلى ربي إنه هو العزيز الحكيم ووهبنا له إسحاق ويعقوب وجعلنا في ذريته النبوة والكتاب وآتيناه أجره في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. அவ்வேளை லூத் அவரை ஏற்றுக்கொண்டார். மேலும் இப்ராஹிம் கூறினார், நான் என்னுடைய இறைவனின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கின்றேன். அவன் வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். மேலும் நாம் அவருக்கு இஸ்ஹாக் மற்றும் யாக்கூபு போன்ற பிள்ளைகளை வழங்கினோம். மேலும் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு தூதுத்துவத்தையும் வேதத்தையும் வழங்கினோம். உலகில் அவருக்குரிய கூலியை அவருக்கு அளித்தோம். மேலும் மறுமையில் சின்னமாக அவர் உத்தமர்களோடு இருப்பார். وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ إِنَّكُمْ لَتَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُمْ بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ أَإِنَّكُمْ لَتَأْتُونَ الرِّجَالَ وَتَقْطَعُونَ السَّبِيلَ وَتَأْتُونَ فِي نَادِيكُمُ الْمُنكَرَ فما كان جواب قومه إلا أن قالوا ائتنا بعذاب الله إن كنت من الصادقين قال رب انصرني على القوم المفسدين. மேலும் நாம் லூத்தை அனுப்பினோம். அப்போது அவர் தம்முடைய சமூகத்தாரிடம் கூறினார், உங்களுக்கு முன்னர் உலக மக்களில் யாரும் செய்திராத மானக்கேடான செயலை நீங்கள் செய்கின்றீர்கள். என்னே உங்களின் இந்த நடத்தை? ஆண்களிடம் செல்கின்றீர்கள், வழிப்பறி செய்கின்றீர்கள், உங்கள் சபைகளில் வைத்தே தீய செயல்களில் ஈடுபடுகின்றீர்கள். அவருடைய சமூகத்தாரிடம் இதை தவிர வேறு எந்த பதிலும் இருக்கவில்லை. கொண்டு வாரும் அல்லாஹ்வின் தண்டனையை, நீர் உண்மையாளராயின். லூத் வேண்டினார், என் இறைவா, விஷமம் செய்யும் இந்த மக்களுக்கு எதிராக நீ எனக்கு உதவி புரிவாயாக. وَلَمَّا جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا إِنَّا مُهْلِكُو أَهْلِ هَذِهِ الْقَرْيَةِ إِنَّ أَهْلَهَا كَانُوا ظَالِمِينَ قَالَ إِنَّ فِيهَا لُوطًا قَالُوا نَحْنُ أَعْلَمُ بِمَنْ فِيهَا لَنُنَجِّيَنَّهُ وَأَهْلَهُ إِلَّا امْرَأَتَهُ كَانَتْ مِنَ الْغَابِرِينَ. மேலும் நம்முடைய தூதர்கள் வானவர்கள் இப்ராஹீமிடம் நற்செய்தி கொண்டு வந்தபோது அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நாங்கள் இவ்வூர் மக்களை அழிக்கப் போகின்றோம். ஏனெனில் இங்குள்ளவர்கள் பெரும் கொடுமை புரிபவர்களாகிவிட்டார்கள். அதற்கு இப்ராஹீம், அங்கு லூத் இருக்கின்றாரே என்றார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அங்கு யார் இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் நன்கு அறிவோம். சின்னமாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம், அவருடைய மனைவியை தவிர. அவள் பின்தங்கி அழியக்கூடியவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாள். وَلَمَّا أَنْ جَاءَ
رسلنا لوطا سيء بهم وضاق بهم ذرعا وقالوا لا تخف ولا تحزن إنا منجوك وأهلك إلا امرأتك كانت من الغابرين إنا منزلون على أهل هذه القرية رجزا من السماء بما كانوا يفسقون ولقد تركنا منها آية بينة لقوم يعقلون. பின்னர் நம்முடைய தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களுடைய வருகையால் அவர் மிகவும் பதற்றமடையவும் மனம் நொந்துவிடவும் செய்தார். அவர்கள் கூறினார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நாம் உம்மையும் உம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்வோம். உம்முடைய மனைவியை தவிர அவள் பின்தங்கி அழியக்கூடியவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாள். நாம் இவ்வூர் மக்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்குபவர்களாவோம். இவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீய செயல்களின் விளைவாக நாம் அவ்வூரின் தெளிவானதொரு சான்றை விட்டு வைத்திருக்கின்றோம், அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக. وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا فَقَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ وَارْجُوا الْيَوْمَ الْآخِرَ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ فَكَذَّبُوهُ فَأَخَذَتْهُمُ الرَّجْفَةُ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ. மேலும் மதியன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தினரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், இறுதி நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். மேலும் பூமியில் அநீதி இழைத்துக் கொண்டு குழப்பம் விளைவிப்பவர்களாய் திரியாதீர்கள். ஆனால் அவர்கள் அவரை பொய்யர் என தூற்றினார்கள். இறுதியில் ஒரு கடும் நிலநடுக்கம் அவர்களை பீடித்தது. அவர்கள் தம் வீடுகளிலேயே குப்புற வீழ்ந்து மடிந்தார்கள். وَعَادًا وَثَمُودَ وَقَدْ تَبَيَّنَ لَكُم مِّن مَّسَاكِنِهِمْ وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ فَصَدَّهُمْ عَنِ السَّبِيلِ وَكَانُوا مُسْتَبْصِرِينَ. وَقَارُونَ وَفِرْعَوْنَ وَهَامَانَ وَلَقَدْ جَاءَهُم مُوسَى بِالْبَيِّنَاتِ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ وَمَا كَانُوا سَابِقِينَ. فَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُمْ مَنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. மேலும் ஆது சமூது இனத்தார்களையும் நாம் அழித்தோம். அவர்கள் வாழ்ந்திருந்த இடங்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். மேலும் அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காண்பித்தான். மேலும் அவர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்களாய் இருந்தும் கூட அவன் நேர்வழி நின்று அவர்களை பிறழச் செய்து விட்டான். மேலும் காரூன், ஃபிரௌன்,
ஹாமான் ஆகியோரையும் நாம் அழித்தோம். அவர்களிடம் மூசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். ஆயினும் அவர்கள் பூமியில் தாங்களே மேலானவர்கள் என இருமாப்பு கொண்டார்கள். உண்மையில் அவர்கள் வென்று விடுபவர்களாயிருக்கவில்லை. இறுதியில் ஒவ்வொருவரையும் அவரவருடைய பாவத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். பிறகு அவர்களில் சிலர் மீது நாம் கல்மாரி பொழியும் காற்றை அனுப்பினோம். வேறு சிலரை ஒரே ஓர் உரத்த முழக்கம் பீடித்துக் கொண்டது. மற்றும் சிலரை நாம் பூமியில் புதைத்து விட்டோம். அவர்களில் மேலும் சிலரை மூழ்கடித்து விட்டோம். அல்லாஹ் அவர்கள் மீது கொடுமை புரிபவனாக இருக்கவில்லை. ஆனால் அவர்களே தங்கள் மீது கொடுமை இழைத்துக் கொண்டிருந்தார்கள். مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون إن الله يعلم ما يدعون من دونه من شيء وهو العزيز الحكيم وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون خلق الله السماوات والأرض بالحق إن في ذلك لآية للمؤمنين எவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்களின் உவமை தனக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் சிலந்தி பூச்சியாகும். சின்னமாக வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடாகும். அந்தோ இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்கள் எவரை அழைக்கின்றார்களோ சின்னமாக அல்லாஹ் அதனை நன்கறிகின்றான். அவன் யாவரையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். மக்கள் புரிந்து கொள்வதற்காக உவமைகளை நாம் கூறுகின்றோம். ஆயினும் ஞானமுடையவர்கள் மட்டுமே இவற்றை அறிந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தை கொண்டே படைத்திருக்கின்றான். சின்னமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. أُتْلُ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنَ الْكِتَابِ وَأَقِمِ الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ تَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ நபியே, வஹீயின் மூலம் உமக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை நீர் ஓதுவீராக. மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. சின்னமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை தடுக்கின்றது. மேலும் அல்லாஹுவை நினைவு கூர்வது இதைவிட பெரிய விஷயமாகும். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றான். وَلَا تُجَادِلُوا أَهْلَ الْكِتَابِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ إِلَّا الَّذِينَ ظَلَمُوا مِنْهُمْ وَقُولُوا آمَنَّا بِالَّذِي أُنْزِلَ
وإلهنا وإلهكم واحد ونحن له مسلمون وكذلك أنزلنا إليك الكتاب فالذين آتيناهم الكتاب يؤمنون به ومن هؤلاء من يؤمن به وما يجحد بآياتنا إلا الكافرون. மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களிடம் மிக அழகிய முறையிலன்றி நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம். ஆனால் அவர்களுள் கொடுமையாளர்களிடம் தவிர. மேலும் அவர்களிடம் கூறுங்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பவற்றின் மீதும் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒருவனே. மேலும் நாம் அவனுக்கே கீழ்ப்படிந்தவர்களாய் முஸ்லிம்களாய் இருக்கின்றோம். நபியே, இதே போன்று உமக்கும் வேதத்தை இறக்கி அருளியிருக்கின்றோம். ஆகையால் முன்னர் எவர்களுக்கு வேதம் வழங்கி இருந்தோமோ அவர்கள் இதனை நம்புகின்றார்கள். இவர்களிலும் கூட பெரும்பாலோர் இதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே நம்முடைய வசனங்களை மறுக்கின்றனர். وَمَا كُنْتَ تَتْلُو مِنْ قَبْلِهِ مِنْ كِتَابٍ وَلَا تَخُطُّهُ بِيَمِينِكَ إِذًا لَارْتَابَ الْمُبْطِلُونَ بَلْ هُوَ آيَاتٌ بَيِّنَاتٌ فِي صُدُورِ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا الظَّالِمُونَ. நபியே, இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் நீர் படித்ததில்லை, உம்முடைய கரத்தால் எழுதியதும் இல்லை. அவ்வாறிருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். உண்மையில் இது ஞானம் வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் தெளிவான சான்றுகளாய் திகழ்கின்றது. நம்முடைய வசனங்களை எவரும் மறுப்பதில்லை, கொடுமைக்காரர்களை தவிர. وَقَالُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَاتٌ مِّن رَّبِّهِ قُلْ إِنَّمَا الْآيَاتُ عِندَ اللَّهِ وَإِنَّمَا أَنَا نَذِيرٌ مُبِينٌ أَوَلَمْ يَكْفِهِمْ أَنَّا أَنزَلْنَا عَلَيْكَ الْكِتَابَ يُتْلَى عَلَيْهِمْ إِنَّ فِي ذَلِكَ لَرَحْمَةً وَذِكْرَى لِقَوْمٍ يُؤْمِنُونَ. இவர்கள் கேட்கின்றார்கள், இவருடைய இறைவனிடமிருந்து இவருக்கு ஏன் சான்றுகள் இறக்கி அருளப்படவில்லை என்று. அதற்கு நீர் கூறும், சான்றுகள் அல்லாஹுவிடம் உள்ளன, நானோ தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன். அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற வேதத்தை உம்மீது நாம் இறக்கி அருளியிருப்பது அவர்களுக்கு போதுமான சான்றாக இல்லையா? பின்னமாக நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தினருக்கு இதில் கருணையும் நல்லுரையும் இருக்கின்றன.
قُلْ كَفَى بِاللَّهِ بَيْنِي وَبَيْنَكُمْ شَهِيدًا يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالَّذِينَ آمَنُوا بِالْبَاطِلِ وَكَفَرُوا بِاللَّهِ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. நபியே, நீர் கூறும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியளிக்க அல்லாஹுவே போதுமானவன். அவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிகின்றான். எவர்கள் அசத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ மேலும் அல்லாஹுவை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தாம் இழப்புக்குரியவர்கள். وَيَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَلَوْلَا أَجَلٌ مُّسَمًّى لَّجَاءَهُمُ الْعَذَابُ وَلَيَأْتِيَنَّهُم بَغْتَةً وَهُمْ لَا يَشْعُرُونَ. يَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَإِنَّ جَهَنَّمَ لَمُحِيطَةٌ بِالْكَافِرِينَ. يَوْمَ يَغْشَاهُمُ الْعَذَابُ مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ وَيَقُولُ ذُوقُوا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. விரைவில் வேதனையை கொண்டு வருமாறு உம்மிடம் இவர்கள் கோருகின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்படாதிருந்தால் அவர்கள் மீது வேதனை வந்துவிட்டிருக்கும். மேலும் சின்னமாக அது உரிய நேரத்தில் அவர்களிடம் திடீரென வந்தே தீரும். அதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் வேதனையை விரைவில் கொண்டு வருமாறு இவர்கள் உம்மிடம் கோருகின்றார்கள். அதே நேரத்தில் நரகம் இந்நிராகரிப்பாளர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அந்த நாளை இவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்று வேதனை இவர்களின் மேலிருந்தும் இவர்களின் கால்களுக்கு கீழிருந்தும் இவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். மேலும் கூறுவான், இப்பொழுது சுவையுங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த இழி செயல்களின் விளைவை. يَا عِبَادِيَ الَّذِينَ آمَنُوا إِنَّ أَرْضِي وَاسِعَةٌ فَإِيَّايَ فَاعْبُدُونِ. كُلُّ نَفْسٍ ذَائِقَةُ الْمَوْتِ ثُمَّ إِلَيْنَا تُرْجَعُونَ. وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَنُبَوِّئَنَّهُم مِّنَ الْجَنَّةِ غُرَفًا تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا نِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, சின்னமாக என்னுடைய பூமி விசாலமானது. எனவே எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க வேண்டியதாயிருக்கின்றது. பின்னர் நீங்கள் அனைவரும் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்திருக்கின்றார்களோ அவர்களை சுவனத்தின் உயர்ந்த மாளிகைகளில் வசிக்கச் செய்வோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். நற்செயல் புரிபவர்களுக்குரிய இக்கூலி எத்துணை சிறப்பானது!
الذين صبروا وعلى ربهم يتوكلون وكأين من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் பொறுமையை மேற்கொண்டார்கள், தம் இறைவனையே முழுவதும் சார்ந்திருக்கின்றார்கள். எத்தனையோ பிராணிகள் உள்ளன, அவை தாமே தமது உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ் அவற்றுக்கு உணவளிக்கின்றான், உங்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். وَلَئِن سَأَلْتَهُم مَّنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ فَأَنَّى يُؤْفَكُونَ الله يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له إن الله بكل شيء عليم. வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருப்பவனும் யார் என்று நீர் இவர்களிடம் கேட்டால் சின்னமாக இவர்கள் அல்லாஹ் என்று பதில் தருவார்கள். பிறகு இவர்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகின்றார்கள்? அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளில் தான் நாடுவோருக்கு உணவை தாராளமாய் வழங்குகின்றான், தான் நாடுவோருக்கு அளவோடு வழங்குகின்றான். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். وَلَئِن سَأَلْتَهُم مَّن نَّزَّلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَحْيَا بِهِ الْأَرْضَ مِن بَعْدِ مَوْتِهَا لَيَقُولُنَّ اللَّهُ قُلِ الْحَمْدُ لِلَّهِ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْقِلُونَ. மேலும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதன் மூலம் இறந்து கிடக்கின்ற பூமியை உயிர்ப்புறச் செய்தவன் யார் என்று இவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்று சின்னமாக அவர்கள் பதில் சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவனுக்கு உரியது என்று கூறும். ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் விளங்கிக் கொள்வதில்லை. وَمَا هَذِهِ الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَهْوٌ وَلَعِبٌ وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. فَإِذَا رَكِبُوا فِي الْفُلْكِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ إِذَا هُمْ يُشْرِكُونَ. لِيَكْفُرُوا بِمَا آتَيْنَاهُمْ وَلِيَتَمَتَّعُوا فَسَوْفَ يَعْلَمُونَ. மேலும்
இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் அன்றி வேறொன்றும் இல்லை. நிலையாக வாழ்வதற்கான இல்லம் மறுமை இல்லம்தான். அந்தோ இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, இந்த மக்கள் கப்பலில் பயணமாகும் போது தங்களுடைய தீனை, மார்க்கத்தை அல்லாஹுக்கு உரித்தாக்கிய வண்ணம் அவனிடம் இறைஞ்சுகின்றார்கள். பிறகு அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் அவனுக்கு இணை வைக்க தொடங்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஈடேற்றத்திற்கு நன்றி கொள்வதற்காகவும் உலக வாழ்க்கையின் இன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதற்காகவும் தான். சரி, விரைவில் இவர்களுக்கு தெரிந்துவிடும். أَوَلَمْ يَرَوْا أَنَّا جَعَلْنَا حَرَمًا آمِنًا وَيُتَخَطَّفُ النَّاسُ مِنْ حَوْلِهِمْ أَفَبِالْبَاطِلِ يُؤْمِنُونَ وَبِنِعْمَةِ اللَّهِ يَكْفُرُونَ وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِالْحَقِّ لَمَّا جَاءَهُ أَلَيْسَ فِي جَهَنَّمَ مَثْوًى لِلْكَافِرِينَ وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ. இவர்களின் அக்கம் பக்கங்களில் இருக்கும் மக்கள் ராஞ்சி செல்லப்படும் நிலையில் இருக்க ஹரமை நாம் அபயமளிக்கும் புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பிறகு என்ன, இவர்கள் அசத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களா? அல்லாஹுடைய அருட்கொடைக்கு நன்றி கொள்கின்றார்களா? அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட, அல்லது தன் முன் சத்தியம் வந்திருக்கும் போது அதை பொய்யென வாதிட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் யார்? இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் இருப்பிடமல்லவா? மேலும் எவர்கள் நமக்காக ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம். மேலும் சின்னமாக அல்லாஹ் நற்பணியாற்றுபவர்களுடன் இருக்கின்றான்.